அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். அல்லாஹ் சொல்றான், உள்ளங்கள் அமைதி அடைய என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதில் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது. அல்லாஹ்வை எவ்வளவு ஞாபகப்படுத்துறோமோ அவ்வளவுக்கு உள்ளம் அமைதி பெறும். அதுக்கு அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துறேன்னு என்ன அர்த்தம்? இதுதான் பெரிய அர்த்தம் இருக்குது. ஒரு விளக்கம் சொல்றேன். நானும் நீங்களும் முஸ்லீமா இருந்தா நீங்க முழு குர்ஆனையும் படிங்க, முழு ஹதீஸையும் படிங்க. அங்க ஒரு இடத்துல கூட நீங்க காட்ட மாட்டீங்க மூமீன்களை அல்லாஹ் தொங்க விட்டான்னு காட்ட மாட்டீங்க. உங்க பிள்ளைகள் உங்களுக்கு துரோகம் செய்யலாம், சில வேளை உங்களை முதியோர் இல்லத்தில் அனுப்பலாம். இன்றைக்கு எக்கச்சக்கமான முதியோர் இல்லத்தில் அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அதாவது முஸ்லீம்களுக்கு கம்மி, மற்றவங்க எல்லாம் நிறைய முதியோர் இல்லத்தில் அனுப்பி இருக்கிறாங்க. அவங்களுக்கு பிள்ளை இல்லையா? இருக்குது. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு அம்மா, அந்த அம்மாவோட போய் பேசுற முதியோர் இல்லத்தில் ஒரு கிறிஸ்தவர் அம்மா, என்னம்மா பிரச்சனைன்னு கேட்கிறேன். நரம்பெல்லாம் இழுப்பட்டு, எங்கம்மா உங்க பிள்ளைன்னு கேட்கிறேன். ஒரு பிள்ளை தான், ஆஸ்திரேலியாவில். ஏம்மா அப்ப நீங்க? அவங்க ஃபேமிலி ஆஸ்திரேலியா, பேரன் பேத்தி எல்லாம் ஆஸ்திரேலியாவில். அந்த அம்மாட்ட கேட்டேன், அம்மா அப்படி என்ன உங்களுக்கு என்னம்மா எப்படின்னு கதைச்சிட்டே போறோம். அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, தம்பி எனக்கு ஒரு உதவி பண்ணலாமான்னு கேட்டாங்க. என்னம்மான்னு கேட்டேன். எனக்கு என் மகனை லாஸ்ட் ஒரு தடவை பார்க்கணும், நான் சாக முன்னாடி கொண்டு வரலாமான்னு கேட்டாங்க. நான் அசந்து போயிட்டேன். ஆஸ்திரேலியாவை கொண்டு போய் அவங்க புள்ளைய எப்படி கொண்டு வந்து அவங்க முன்னாடி காட்டுறது? ஒரு உம்மாவுக்கு என்றைக்கும் புள்ளதான். சாகர கட்டத்திலையும் புள்ளைய பார்க்கணும்னு துடிக்கிறாங்க. அவ்வளவு இறக்கம் இருக்கிற ஆண்டுக்கு ஷொக் ஆயிட்டேன். இந்த உம்மா ஏசோன்னு நினைச்சேன், ஆனா புள்ளைய நினைச்ச அந்த அம்மா கண்ணீர் வடிக்கிறாங்க. இதான் தாய். அந்த தாயை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல போட்டவங்க இருக்கிறாங்க. அந்த தாய் சின்ன வயசுல அணையாடை மாத்தி ஆடைகள் மாத்தின தாயை இன்னொரு 4 பேர் பார்க்கட்டும், நீங்க எல்லாம் முதியோர் இல்லத்துல போங்க, வீட்டுல இருந்தா ரொம்ப தொல்லை என்று நினைச்சு போட்டவங்க இருக்கிறாங்க.